துறவரம் செல்வதற்கான கிரக அமைப்பு ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கும்? ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜாதகர்கள் தங்களுடைய இல்வாழ்க்கையில வெறுப்படைந்து தியானம், முக்தி, மோட்சம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு கமர்ஷியல் லைஃப்ல இருந்து விலகி துறவரம் சென்று விடுவார்கள். இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ரொம்ப குறைஞ்சு காணப்பட்டாலும் இப்போவும் சில ஜாதகர்களுக்கு அவர்களோட கிரக அமைப்புகள் சரியில்லாத காரணத்தினால் குடும்பத்தை விட்டு விலகி ஒரு விவாகரத்து, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி தனியா பிரிஞ்சு போறது, எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு ஒரு கமர்ஷியல் லைஃப்ல ஒரு பிடிமானம் இல்லாமல் தனியா இருந்து குடும்பத்துக்கு எந்தவித கடமைகள், குடும்பம் குழந்தைகளுக்கு செய்யாமல் தனியாக இருந்து தங்கள் வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொண்டு சாகும் முறை அப்படியே இருந்து விடுவார்கள். அந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். முதல் அமைப்பு 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்க்கை. ஒரு ஜாதகத்துல 4 அல்லது 5க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே வீட்டில் அல்லது ஒரே ராசியில வலுவா இணைஞ்சிருந்துச்சுன்னா அது துறவரத்திற்கான ஒரு முக்கிய அமைப்பா எடுத்துக்கலாம். இந்த கிரகங்களின் சேர்க்கையில எந்த கிரகத்தோட வலு மிக அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப துறவரம் அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மோட்சத்தை குறிக்கக்கூடிய வீடுகளான 12 மற்றும் 8. 12ஆம் வீடுங்கிறது துண்டிப்பு, வெளியேறது ஆகியவற்றை குறிக்கும். 8ஆம் வீடுங்கிறது மாற்றம், சடனா திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றம், மறுபிறப்பு ஆகியவற்றையும் குறிக்கும். அதே போன்று 9ஆம் வீடு தர்ம சிந்தனை, ஆன்மீகம், ஞானம், வீடு பேறு ஆகிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது. ஆக இந்த 3 வீடுகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோட சம்பந்தம் குறிப்பா 12ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா உலக வாழ்க்கையில பற்று குறைஞ்சு தனிமையான வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து சந்திரனின் நிலை. மனதின் காரகன் ஆகிய சந்திரன் பாதிக்கப்பட்டு வலுவிழந்து நீச்ச இடங்கள்ல உட்கார்ந்து 6, 8, 12 ஆகிய மறை வீடுகள்ல இருக்கிறது உலக விஷயங்கள்ல விருப்பம் இல்லாத தன்மையையும், தனக்குள்ளே சென்று தான் யார் என்று தன்னை அறிவதற்கு உண்டான ஒரு ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையை உண்டு பண்ணும். மேலும் சந்திரன் நின்ற ராசியின் அதிபதி வேறு எந்த ராசி அதிபதியோட தொடர்பும் இல்லாம சனியோட பார்வையை பெற்று இல்ல சனியின் சம்பந்தம் பெறுவது துறவர யோகங்கள்ல ஒன்னா கருதப்படும். ஒரு ஜாதகத்துல எல்லா விதமான ராஜயோகமும் இருந்தா கூட ஜாதகத்துல துறவர யோகம் வலுவா இருந்துருச்சுன்னா ஜாதகர் ஒரு அரசனை போல வாழ்ந்தா கூட சில குறிப்பிட்ட தசா புக்திகள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் மேற்கொள்வார் என்பது உறுதி. நன்றி.